எண்களும் நம்மளோட வாழ்க்கையில் தொடர்புடைய ஒரு விஷயங்கள் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதாவது ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒவ்வொரு ஆதிக்கம் இருக்கும். இப்போ 8ஆம் நம்பர் அப்படின்னா எதை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ராசி அடிப்படையில் பார்த்தோன்னா விருச்சிக ராசியாக வரும். இப்போ இந்த ராசி அடிப்படையில் பார்க்கும்போது விருச்சிகம் அப்படிங்கும்போது இவங்களுக்கு என்ன மாதிரி சிந்தனைகள் இருக்கும்? 8 அப்படின்றப்போ உங்களுக்கு என்ன நிலைகள் இருக்கணும் அப்படின்னா, இந்த கிரகங்கள் இது ஒரு பக்கம் இருந்தால் கூட உங்களுடைய என்ன சிந்தனை எது இருக்கும் அப்படின்னா 8ஆம் நம்பரை பற்றின கேள்விகள். 8ஆம் நம்பர் அப்படின்றது நம்ம சனி. இப்போது வேலையை பற்றின சிந்தனைகளும் உங்களுடைய பூர்வீகம் ரிலேட்டடான விஷயங்களை பற்றி தான் உங்களுக்குள்ள ஒரு எண்ணங்கள் வரும். ஸோ உங்களுடைய மனதினுடைய வெளிப்பாடுகள் இந்த எண்களாகவும் கிரகங்களாகவும் நம்ம போட்டிருக்க கலர் ட்ரெஸ்ஸாகவும் உங்களோட பேராகவும் கூட வெளிப்படும். ட்ரெஸ்ஸுலேயும் வெளிப்படுமா? நிச்சயமா. இன்றைக்கி நீங்கள் போட்டிருக்க நீங்கள் சொன்ன நம்பருக்கும் நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கும் கலர் கனெக்டட் தான். ஸோ இது வந்து சனியினுடைய ஆதிக்கம் தான். நீங்கள் முழுக்க தொழிலை பற்றின சிந்தனைகளுக்குள்ளே தான் இருப்பீங்க அப்படிங்கிறது இப்போ எனக்கு நீங்கள் சொல்லும் போதும் சரி, நான் பார்த்தோன்னே எங்களை பார்க்கும்போது அந்த ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். சில மனக்குழப்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது, முடிவெடுக்க முடியாத சில தடுமாற்றங்கள் இருக்குது. அப்படிங்கிறப்போ இந்த வேலை தொடர்பான விஷயங்களில் மிகப்பெருந்த அடுத்த கட்ட நகர்வை பற்றின ஒரு சிந்தனைகளும் செயல்பாடுகளும் உண்டு அப்படிங்கிறது இந்த நம்பருக்கான ஒரு நிலை. இதில் என்னென்ன ஆளை பார்த்து நம்ம இப்படின்னு சொல்லலாம், இவங்க என்ன சிந்தனைகள் என்ன இருக்கும், அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, ஃபேஸ் ரீடிங் வேணுமா, கலர் ட்ரெஸ்ஸுலேருந்து அவங்க போட்டிருக்க அவங்க சொல்லக்கூடிய நம்பர்லேருந்து அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் இருந்து இத்தனையுமே வந்து கிரகங்களோட இணைச்சு நிற்கிறான விஷயங்கள் சொல்லலாம். இப்போ வந்து செவ்வாய் கிரகம் வந்து அது வந்து கல்யாணத்துக்கு மட்டும்தான் ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இது எப்படி பார்க்குறீங்க? இந்த செவ்வாய் அப்படிங்கிறது நம்ம பெண் ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறோம். அதுவும் வந்து இருக்கக்கூடிய பாவங்கள் அடிப்படையுமே உண்டு. பொதுவாக வந்து அவர் ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு தொடர்புன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ முறையற்ற திருமணம்லாம் பார்க்குறோம். ஒன்று ஜாதி மாறிய திருமணம் ஒரு பக்கம் இருந்தாலும், மதம் மாறிய திருமணம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வயது வித்தியாசம்ன்றது ரொம்ப பார்க்கப்பட வேண்டிய விஷயம். ஆல்ரெடி ஒரு 30 வயசு பையனாக இருக்கான், அந்த பொண்ணுக்கு 32 வயசு ஆகுது. ஸோ திருமணம் பண்ணலாமா? ஆன்மீக பந்தம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட காதல் ஜோதிடர் ஈஸ்வரி அவங்க தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. இப்போ இந்த எண்களை வச்சு குறிப்பிட்டு சொல்லுவாங்கள்ல, இந்த எண்ணில் பிறந்தவங்களுக்கு வந்து காதல் வந்து கண்டிப்பாக நிச்சயம் கை கொடுக்கும், அது வந்து ஒரு வெற்றி சக்ஸஸில் போய் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்மையில ரிலேட்டபிள் ஆகுமா? நிச்சயமா. எண்களும் நம்மளோட வாழ்க்கையில் தொடர்புடைய விஷயங்கள் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதாவது ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒவ்வொரு ஆதிக்கம் இருக்கும். இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு நம்பர் கேட்குறேன், நீங்கள் நம்பர் என்னன்னு சொல்லுங்கள், அதனுடைய நிலைகள் தான் நம்ம கான்வர்சேஷனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு 12க்குள்ளே ஒரு நம்பர் சொல்லுங்களேன். 8. இப்போ 8ஆம் நம்பர் அப்படின்னா எதை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ராசி அடிப்படையில் பார்த்தோன்னா விருச்சிக ராசியாக வரும். இப்போ இந்த ராசி அடிப்படையில் பார்க்கும்போது விருச்சிகம் அப்படிங்கும்போது இவங்களுக்கு என்ன மாதிரி சிந்தனைகள் இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ உங்கள் மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 8ன்றது மறைவு ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. காலச்சக்கரத்துக்கு 8ஆம் பாகம்னு சொல்லுவோம். இது நீங்கள் விதி அடிப்படையிலையும் ஜாதக அடிப்படையிலும் இப்படி அணுகலாம். இன்னொன்று வந்து ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு ஆதிக்கம் இருக்குன்ற மாதிரி. இப்போ நம்ம சூரியன் ஆதிக்கம் எடுத்துட்டோம் அப்படின்னா 1 நம்பர் வரும். 2ஆம் நம்பர் எடுத்துட்டோம் அப்படின்னா சந்திரனுடைய ஆதிக்கம். அதே மாதிரி 3ஆம் நம்பர் எடுத்துட்டோம் அப்படின்னா குருவினுடைய ஆதிக்கம். 4ஆம் நம்பர் எடுத்துட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு ராகுவினுடைய ஆதிக்கம். 5ஆம் நம்பர் எடுத்துட்டோம் புதனுடைய ஆதிக்கம். 6ஆம் நம்பர் எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து சுக்கிரனுடைய ஆதிக்கம். 7 எடுத்துட்டோம் அப்படின்னா கேது. 8ன்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சனியினுடைய ஆதிக்கம். அது மாதிரி 9 அப்படின்றப்போ உங்களுக்கு செவ்வானுடைய ஆதிக்கம். இது சார்ந்த விஷயங்கள் தான் கேள்விகளாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் 8ஆம் நம்பர் சொன்னீங்க. 8 அப்படின்றப்போ உங்களுக்கு என்ன நிலைகள் இருக்கணும் அப்படின்னா, இந்த கிரகங்கள் இது ஒரு பக்கம் இருந்தால் கூட உங்களுடைய என்ன சிந்தனை எது இருக்கும் அப்படின்னா 8ஆம் நம்பரை பற்றின கேள்விகள். 8ஆம் நம்பர் அப்படின்றது நம்ம சனி. இப்போது வேலையை பற்றின சிந்தனைகளும் உங்களுடைய பூர்வீகம் ரிலேட்டடான விஷயங்களை பற்றி தான் உங்களுக்குள்ள ஒரு எண்ணங்கள் வரும். ஸோ உங்களுடைய மனதினுடைய வெளிப்பாடுகள் இந்த எண்களாகவும் கிரகங்களாகவும் நம்ம போட்டிருக்க கலர் ட்ரெஸ்ஸாகவும் உங்களோட பேராகவும் கூட வெளிப்படும். ட்ரெஸ்ஸுலேயும் வெளிப்படுமா? நிச்சயமா. இன்றைக்கி நீங்கள் போட்டிருக்க நீங்கள் சொன்ன நம்பருக்கும் நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கும் கலர் கனெக்டட் தான். ஸோ இது வந்து சனியினுடைய ஆதிக்கம் தான். அப்படி இந்த ப்ளூ சனியினுடைய ஆதிக்கம். நீங்கள் முழுக்க தொழிலை பற்றின சிந்தனைகளுக்குள்ளே தான் இருப்பீங்க அப்படிங்கிறது இப்போ எனக்கு நீங்கள் சொல்லும் போதும் சரி, நான் பார்த்தோன்னே எங்களை பார்க்கும்போது அந்த ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். சில மனக்குழப்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது, முடிவெடுக்க முடியாத சில தடுமாற்றங்கள் இருக்குது. அப்படிங்கிறப்போ இந்த வேலை தொடர்பான விஷயங்களில் மிகப்பெருந்த அடுத்த கட்ட நகர்வை பற்றின ஒரு சிந்தனைகளும் செயல்பாடுகளும் உண்டு அப்படிங்கிறது இந்த நம்பருக்கான ஒரு நிலை. கரெக்டாக தான். ஓகே மேம். இதில் என்னென்ன ஆளை பார்த்து நம்ம இப்படின்னு சொல்லலாம், இவங்க என்ன சிந்தனைகள் என்ன இருக்கும், அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, ஃபேஸ் ரீடிங் வேணுமா, கலர் ட்ரெஸ்ஸுலேருந்து அவங்க போட்டிருக்க அவங்க சொல்லக்கூடிய நம்பர்லேருந்து அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் இருந்து இத்தனையுமே வந்து கிரகங்களோட இணைச்சு நிற்கிறான விஷயங்கள் சொல்லலாம். அதாவது உச்சி முதல் பாதம் வரை எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நிச்சயமா. இப்போ வந்து செவ்வாய் கிரகம் வந்து அது வந்து கல்யாணத்துக்கு மட்டும்தான் ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இது எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமா. இந்த செவ்வாய் அப்படிங்கிறது நம்ம பெண் ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறோம். அதுவும் வந்து இருக்கக்கூடிய பாவங்கள் அடிப்படையுமே உண்டு.
ஸோ சில பேருக்கு அந்த 2ஆம் பாவத்துலலாம் செவ்வாய் இருந்ததுன்னா அந்த திருமணம் சார்ந்த விஷயத்தில் இஷ்யூஸ் இருக்கும். சில பேருக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடாது. 6, 8, 12ன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த 6, 8, 12 இந்த மாதிரி இடத்துல இருந்தது அப்படின்னா இவங்களுக்குலாம் திருமணத்தில் தடை தாமதங்கள் வரும் அப்படிங்கிற தன்மை உண்டு. சில பேருக்கு வந்து செவ்வாய் கனெக்டட் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா அதே மாதிரி செவ்வாய் கனெக்டடில் இருக்கக்கூடிய நபரை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறதுக்கான ரீசனும் அதுதான். என்னன்னாங்க இந்த எப்பயுமே வந்து நான் கோவமான ஆள், வேகமான ஆளாக இருக்கேன், துடிப்பான ஆளாக இருக்கேன், நான் சண்டை தான் போடுவேன், நீயும் சண்டை போடுவேன், நானும் சண்டை போடுவேன், அப்போ நமக்கு கரெக்டாக ஒத்து வரும் அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாங்கல்ய தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மாங்கல்ய பலம் குறைவாக இருக்குது அப்படின்றக்கூடிய தன்மைலாம் இருக்கும். அவங்களாம் வந்து கொஞ்சம் பார்த்து திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். சில பேருக்கு இந்த காதல் திருமணம், தாமத திருமணம், அதே மாதிரி ஜாதி மதம் மாதிரிய திருமணங்கள்லாம் பண்ணும்போது இது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துறது கிடையாது. சில பேர்லாம் இப்போ இங்கேருந்து நம்ம இந்தியன் கல்ச்சர் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மாங்கல்யம் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். இதே வந்து அயல்நாடுகளுக்கெலாம் போகிறீங்க அப்படின்னா அந்த மாங்கல்யம்ன்ற ஒரு விஷயமே பெருசாக யாரும் அணிஞ்சிக்கிறது கிடையாது இல்லையா? அப்போ அதனுடைய நிலைகள் மாறுது தானே. இந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை உருவாக்குறதுமே இந்த நம்ம சொல்கிற மாதிரியான 6, 8, 12 இருக்கட்டும், இந்த மறைவு ஸ்தலங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கட்டும், இங்கெல்லாம் வந்து செவ்வாய் இருக்கும்போது அதனுடைய தாக்கம் குறையக்கூடிய தன்மை இருக்குது. சில பேருக்கு கல்யாணம் வரைக்கும் பேசிலாம் நிற்கும்ல. ஓகே. அது மாதிரி எல்லாம் நிச்சயம்லாம் பண்ணிட்டாங்க, அதுக்கு அடுத்து நின்றுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்களாம் இந்த மாதிரி செவ்வாய் இருக்கும்போது சில பேருக்கு டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணணும். ஓகே. இப்போது வந்து ஒரு சிலருக்கு வந்து காதல் வந்து சக்ஸஸாக போயிடும், ஆனால் அது கல்யாணம்ன்ட்டு கொண்டு போகிறப்போ அந்த இடத்துல சிக்கலை வந்து அது நின்று போகிற அளவுக்கு ஒரு பிரச்சனையாக வந்து முடியும் இல்லையா? இது எந்த மாதிரி விஷயத்தில் வரும்? பொதுவாகவே நம்ம ஜாதகம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது அழகாக தெரிஞ்சிடும். இவங்ககிட்ட நம்ம சொல்லலாம், இல்லைங்க உங்களுக்கு இந்த மாதிரி காதல் பண்ணுறீங்க, இதில் பேரண்ட்ஸ் அகேன்ஸ்டாக இருப்பாங்க, அல்லது வந்து உங்களுக்கு இந்த திருமணம் பண்ணும்போது சில பேர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கல்யாணம் பண்ணுவாங்க, அப்புறம் தான் பேரண்ட்ஸ்க்கு சொல்லிவிடுவாங்க. இந்த மாதிரி அமைப்பில் ஜாதகத்தில் தெரிஞ்சிடும். ஸோ அதனுடைய கிரகங்களுடைய இணைவுகள் இருக்கிறதும் சரி, அதே மாதிரி இவங்களுடைய ஜாதகத்தில் படி இவங்களுக்கு இப்படி தான் திருமணம் நடக்குன்ற ஒரு விதி இருக்கும், அதை மாற்ற முடியாதுல்ல. சில பேருக்கு நல்லா பேசி பையனும் பொண்ணும் நல்லா கனெக்டட் ஆகிடுவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ்குள்ள வந்து இல்லை இவங்க வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு ஒத்து வராது, சில பேருக்கு நிற்கக்கூடிய தன்மையில் வரும் கடைசி நிமிஷத்தில். ஆனால் எங்கள் 2 பேருக்கும் நல்லா பிடிச்சி போச்சுங்க, பட் ஆனால் எங்கள் பேரண்ட்ஸ்குள்ளே வந்து இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் சரியாக இல்லாமல் அது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு. இப்போ இவங்களோட ஜாதகத்தில் இவங்க 2 பேரும் நல்ல இணைவாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள சுற்றி இருக்க உறவுகளால் பாதிப்பு வரும். சில பேருக்கு இவங்களை சுற்றி இருக்க உறவுகள் நல்லாயிருக்கும், அந்த பையன் கூட கனெக்டட் இருக்காது. நம்ம இது 2 விதமாக எடுத்துக்கலாம். அதாவது நம்ம போய் வாழ போகிற வீடு வந்து ரொம்ப முக்கியம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பையன் மாப்பிள்ளை பையன் நல்லா பார்த்துக்கிறான்னா, பையனோட அம்மா நல்லா பார்த்துக்கிறாங்கன்னா 2 விஷயம் இருக்குது. அம்மாவும் பார்த்துக்கணும், அது வேறு விஷயம். ஆனால் முழுக்க முழுக்க பையனே கேர் பண்ண, அம்மா மட்டுமே கேர் பண்ணி அதில் சந்தோஷம் கிடைக்குமா? அது கஷ்டமான விஷயம் தானே. ஸோ இந்த மாதிரியான நிலைகள்லாம் வந்து ஜாதகத்தில் தெரியும். அதற்கான கிரகங்கள் ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு விதமான நிலைகளை வெளிப்படுத்தக்கூடிய நிலை உண்டு. இப்போ எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நம்ம காதல் சொல்லும்போது சுக்கிரன் புதனை இணைவாக பார்க்குறோம், காதலுக்குன்னு ஒரு விஷயம் பார்க்குறோம். இதுவே வந்து மற்ற விஷயத்துக்கெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரகிள் போராட்டம் இருக்கும் அப்படின்னா அவங்களோட ஜென்ரிக்கில் இல்லாமல் எதுவுமே வராது இல்லையா? இப்போ இந்த பையன் மட்டும் திடீர்னு கல்யாணம் பண்ண முடியாது, இதுக்கு முன்னாடி யாராவது அவங்க வீட்டில் பண்ணியிருப்பாங்க. அந்த பையனுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கணுங்கிறதும் அதில் தெரியும் இல்லை. இந்த மாதிரி கரெக்டரில் தான் கொண்டு போக முடியுமே தவிர்த்து இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய தன்மையை பொறுத்தது. இப்போ எல்லாத்தையும் ஒன்று செயின் லிங்க்னு சொல்லலாம், ஓகேங்களா? இப்போ சூரியன் வந்து நமக்கு ஸ்ட்ரகிள் போராட்டமாக இருக்கும், சூரியன் விளிம்பில் இருக்கும், சூரியன் வந்து ராகு கேதுனுடைய தொடர்பில் இருக்கும். அதே மாதிரி சந்திரன் நல்லா இல்லாமல் இருக்கும், சந்திரன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான இடத்துல இருக்கும். இந்த பொண்ணு வர்றது அவங்க அம்மாவுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், இந்த பையன் வந்து விரும்பி கூட்டிகிட்டு வரான், பட் உள்ளே வரும்போது ஓகேன்னு சொன்ன அம்மா வந்து இங்கே உள்ளே என்ட்ரானோடனே இவங்களோட ரியாலிட்டி வந்து வேறு மாதிரி மாறுது. இல்லை என் பையன் என்னோட மாற்றிட்டாங்க, என்னோட கௌரவம் போச்சுன்ற மாதிரி திடீர்னு ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஜாதகத்தில் அந்த மாதிரி நிலை இருக்கும். ஜாதகத்தில் ஒரு அம்மா சார்ந்த பிரச்சனையா, நாத்தனார் சார்ந்த பிரச்சனையா, அல்லது மற்றவங்களோட பிரச்சனையான்றது அந்த ஜாதகத்தில் தெரியும். ஓகே மேம். இப்போ வந்து ஒரே ஃபேமிலி, அதாவது இந்த சொந்தத்துக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அவங்களுக்குள்ளே தான் கல்யாணம் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு வச்சுருப்பாங்க. குறிப்பாக அவங்களுடைய அம்மா வழி சொந்தமாக இருக்கலாம், அப்பா வழி சொந்தமாக இருக்கலாம். இவங்களுக்குள்ள அவங்க எது ரிலேட்டடாக கனெக்ட் பண்ணுவாங்க, ஒருவேளை ஜாதகம் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறதுல அவங்க சொந்தம் வந்து அதுக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்றதில் கனெக்ட் பண்ணி கல்யாணம் முடிப்பாங்களா? இது எந்த மாதிரியான பேசிஸில் இருக்கும்? பொதுவாகவே இந்த சுக்கிரனும் புதனும் வந்து இணைப்பிரியாத ஒரு விஷயங்கள், அதாவது முக்கூட்டு கிரகங்கள் சொல்லக்கூடியது சூரியன், புதன், சுக்கிரன். இது 3மே முன்ன பின்ன தான் போயின்னே இருக்கும், அதில் எதுவும் மாற்றம் கிடையாது. பொதுவாகவே வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சுக்கிரனும் புதனும் இணைவாக இருக்கிறது அப்படின்னா சொந்தத்தில் திருமணம் 2 ஒரே கட்டத்தில் இருந்துச்சு. ஒன்று சொந்தத்தில் திருமணம் பண்ணுவாங்க, நெருங்கி பழகின முன்பின் தெரியாத அளப்பே கல்யாணம் பண்ண மாட்டாங்க, நல்லா பரிச்சயப்பட்டவங்க தான் கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பு. சொந்தத்தில் கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக அந்த கிரகம் அமைப்பு உண்டு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இப்போது உங்களுடைய சுக்கிரன் வந்து கண்ணியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கட்டம் விட்டு முன்னாடியோ பின்னாடியோ புதன் இருக்குது, அப்படி இருந்துச்சுனாலும் இவங்களுக்கான ஒரு கனெக்டட் வரக்கூடிய தெரிஞ்சவங்க தான் கல்யாணம் பண்ணுவாங்க. இதுதான் விருப்ப திருமணம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த மாதிரியான அமைப்பிலே கொண்டு போகிறது 3-11 இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக இவங்களுக்கும் தெரிஞ்சவங்கள விரும்பி புரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ணுங்க. நம்மளே சொல்லிடுவோம், சப்போஸ் நாங்கள் பார்த்துக்குறோங்க, அலைன்ஸ் பார்த்தோம், பட் செட் ஆகலை,
ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் 2 பேரும் உட்காந்து பேசி புரிஞ்சுருக்கோங்க. உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத அங்கே தெளிவுபடுத்தி நீங்கள் பேசி புரிஞ்சுட்டு அண்டர்ஸ்டாண்டிங்கோட கல்யாணம் பண்ணுங்கள். இல்லைன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ அது வந்து இந்த மாதிரி கிரக இணைவுகளை வச்சு சொல்கிறது. இன்னொன்று, முந்திலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெளியில் ஒரு பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறதுன்றதும் இல்லாத விஷயமா எல்லாருமே சொந்தத்துக்குள்ளேயே பண்ணுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜெனட்டிக் அப்படிங்கிறதுல வந்து அந்த பரம்பரை சார்ந்தவங்களாக வரக்கூடிய தன்மை இப்படி இருந்திருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொந்த ஊர் விட்டு வெளியில் போவான், திடீர்னு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வருவான். நிறைய பேருக்கு அந்த மாதிரிலாம் நடக்கும். வேறு ஊருக்கு போனாங்க, படிக்க போனாங்க, வேலைக்கு போனாங்க, திடீர்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் கம்யூனிட்டியே வேறு வேறையாக இருக்கும். என்றைக்கு அந்த ஊருக்குள்ளே இருக்க வரைக்கும் நம்ம ஊருக்குள்ளே இருக்கும்போது என்ன பண்ணுவோம், இந்த இதுக்குள்ளேயே நம்மளுடைய எண்ணங்கள் ஓடும். அப்படி வெளியில் போனோடனே அந்த அட்மாஸ்பியர் தகுந்த மாதிரி நம்மளுடைய நிலைகள் மாறுதா. இவங்க சில அவங்களோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சனி வந்து வக்ர நிலையிலையோ அல்லது ராகுக்கு எதிரோட தொடர்புலாம் இருந்துச்சுன்னா இவங்க வெளிநாடு வெளியூர் போய் தான் பிழைக்க வேண்டிய நிலைமை வரும். அங்கே போனோன்னே எங்களுடைய அட்மாஸ்பியரே மாறும். ஸோ இவங்களுக்குள்ளே வந்து புதிய ஆட்களுடைய வரவுகள் அப்படிங்கிறது வேறு ஜாதி, வேறு மொழி பேசக்கூடியவங்க இந்த மாதிரி கனெக்டர் வர்றதுக்கும் இது காரணமாக இருக்கக்கூடிய நிலை உண்டு. இப்போ வேற வெளியிலேருந்து பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிற சொல்கிறீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த ஜாதகப்படி ராசிப்படி ஏதாவது முன்னுக்கு பின் முரணாக இருந்து அவங்க வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணுறது எதுவும் பிரச்சனை வருமா? பொதுவாக வந்து அவர் ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு தொடர்புக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ முறையற்ற திருமணம்லாம் பார்க்குறோம். இன்றைக்கி நீங்கள் கேட்குற மாதிரி ஒன்று ஜாதி மாறிய திருமணம் ஒரு பக்கம் இருந்தாலும், மதம் மாறிய திருமணம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வயது வித்தியாசம்ன்றது ரொம்ப பார்க்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ நான் நிறைய பச்சு பார்க்குறேன். பொண்ணு வந்து ஏஜாகவும் பையன் வந்து ஏஜ் கம்மியாகவும் இருக்காங்க. இப்போ அந்த பையனுக்கு வந்து ஒரு 25 ஆகுது அப்படின்னா அந்த பொண்ணுக்கு 27 வயசு 28 வயசு ஆகுது. ஸோ இது வந்து ஒரு முறையற்ற திருமணம் நம்ம பார்ப்போம் இல்லையா. இதே வந்து அந்த பையன் வந்து ஆல்ரெடி ஒரு 30 வயசு பையனாக இருக்கான், அந்த பொண்ணுக்கு 32 வயசு ஆகுது. ஸோ திருமணம் பண்ணலாமா அப்படின்ற கேள்வி இப்போ நான் ரீசன்ட் டைமில் நிறைய பார்க்குறேன். இந்த மாதிரியான திருமணங்கள்லாம் பார்க்க முடியுது நிறைய கரண்ட் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸில். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திருமணங்களுக்குலாம் என்ன காரணமாக இருக்குது அப்படின்னா அவங்களுடைய ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் கெட்டு போயிருக்கு. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, 12ஆம் இடத்துல இருக்குது, 6ஆம் இடத்துல இருக்குது, 8ஆம் இடத்துல இருக்குது அப்படின்ற மறைவு ஸ்தானங்கள் இருந்து அது ராகு கேதுவோட தொடர்பில் இருந்து வக்ரகதியில் இருந்து விளிம்பில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது குறைந்த பாகை அதிக பாகைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த குறைந்த பாகை அதிக பாகையில் இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்குலாம் ஒரு முறையற்ற திருமணம், அதாவது எனக்கு வயசு கம்மியான பையனாக இருக்கான், எங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்களா, பட் எங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நான் அந்த பையனுக்கு சீனியராக இருந்தேன், பட் அப்போ இருந்தே பேசணும். திடீர்னு இப்போ நாங்கள் 2 பேரும் இடத்துல ஒர்க் பண்ணுறோம், நல்லா கனெக்டடு இதெல்லாம் போகுது, எங்களுக்குள்ள ஒத்து வருமா அப்படின்ற நிலை. ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக நீங்கள் பொருத்தம் பார்க்க முடியுமா? எல்லாமே பர்ஃபெக்டாக பார்க்க முடியாது. ஏன்னா இதுவே வந்து கொஞ்சம் சமூகத்துக்கு மாறான சில விஷயங்களாக இருக்கக்கூடியது. அவங்க ஜாதகத்தில் அப்படி தான் நடக்கும், விதி இருக்கும். இதை மாற்ற முடியுமா? இது வந்து நிறைய பேரண்ட்ஸ் சில பேர் அவேர்னஸாக புரிஞ்சுக்கிறாங்க, சில பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்காத பட்சத்தில் இது பிரச்சனையாக மாறும். இப்போ நான் நிறைய பேர் என்கிட்ட வரக்கூடிய ஜாதகங்கள் இது மாதிரி ஜாதகங்கள் வந்திருக்கு, நான் அது மாதிரி கொடுத்துருக்கேன். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா குறிப்பிட்ட கால இடைவெளியில் இதை சொல்லி காட்டுறதுக்கோ ஒரு மன கருத்து வேறுபாடு வராத வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. அதை கொண்டு வரதுக்கான சூழ்நிலை உருவாக்குனாங்கன்னா பிரச்சனை வந்துடும். பிரிவினை வர்றதுங்கன்னா அவங்களுடைய வார்த்தைகளால் அதை கரெக்டாக அவங்க ஹேண்டில் பண்ணிட்டா போதுமானது. கண்டிப்பாக மற்றொரு காணொலியில் சந்திப்போம். உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. நன்றி.